விஜயா மாஸ்டர் பார்வதி கிட்ட மனசு விட்டு பேசுகிறாங்க. பார்வதி, இவ்வளோ பெரிய வீட்டில் நீ எப்படி ஒருத்தியும் தனியாக இருக்கேன்னு புரியலை. தனிமைங்கிறது மிகப்பெரிய கொடுமை. அதை நேற்று தான் நான் அனுபவித்தேன். பசங்க நேற்று யாரும் வீட்டுக்கு வரல. இவரும் பரசு வந்திருக்காருன்னு மொட்டை மாடிக்கு போய் பேசிகிட்டு இருந்தார். அங்கேயே படுத்தும் தூங்கிட்டாரு. நீ இந்த தனிமையை மறக்கிறதுக்கு தான் குழந்தைகளுக்கு கதை சொல்கிறேன்னு நினைக்கிறேன். நீ செய்கிறது நல்ல விஷயம். உனக்கும் பொழுதுபோகும், குழந்தைகளுக்கும் கதை சொன்ன மாதிரி இருக்கும்னு விஜயா சொல்ல பார்வதிக்கு சந்தோஷமாக இருக்குது. மீனா அண்ணாமலைக்காக மீன் குழம்பு, முட்டை பொரியல்னு ஏகப்பட்ட வெரைட்டி சமைச்சு கொடுத்துருக்காங்க. முத்து, ரவி, அண்ணாமலை 3 பேரும் மீனா கொடுத்து விட்ட சாப்பாட்டை எடுத்து வச்சு சாப்பிட மனோஜும் விஜயாவும் விஜயா செஞ்ச சாப்பாட்டை சாப்பிட்றாங்க. மனோஜுக்கு ரொம்ப டெம்ட் ஆகுது. இங்கே பாரு விஜயா, மீனா எங்களுக்கு மட்டும் சாப்பாடு கொடுத்து விடலை, உங்களுக்கும் சேர்த்து தான் கொடுத்து விட்டுருக்கா. கூச்சப்படாதீங்க. மீனா யாரு? நம்ம மருமக. அவள் இந்த சாப்பாட்டில் அவ்வளோ பாசத்தை அள்ளி கொட்டி சமைச்சிருக்கா. சாப்பாடும் சூப்பராக இருக்குது, வாங்க வந்து சாப்பிடுங்கன்னு அண்ணாமலை மீனா கொடுத்து விட்ட சாப்பாட்டை ருசித்து சாப்பிட்டுக்கிட்டே பேசுகிறாரு. மனோஜ் வாசனை தாங்க முடியாமல் இந்த பக்கம் தாவி வந்து மீனையும் சிக்கனையும் ஒரு பொடி பிடிக்கிறாரு. மனோஜ் தான் ரோஹிணிகிட்ட டைவர்ஸ் வாங்குறதுக்கு ஒரு சூப்பர் பிளான் வச்சுருக்கிறதா சொல்கிறாரு. விஜயா ஆர்வம் தாங்காமல், என்ன மனோஜ், என்ன பிளான் வச்சுருக்க, சொல்லு சீக்கிரம் அப்படின்னு சொல்ல, சந்தோஷ் கூட ரோஹிணிக்கு அஃபையர் இருக்கிற மாதிரி பேசி அது வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அந்த வீடியோவை மட்டும் கோர்ட்டில் கொடுத்தா போதும், எனக்கு உடனே டைவர்ஸ் கிடச்சிடும்னு மனோஜ் சொல்ல, சூப்பர்டா அப்படின்னு விஜயா பாராட்டுறாங்க. புத்தி போகுது பாரு உனக்கு. ஏண்டா, ரோஹிணி உன் கூட 2 வருஷமாக குடும்பம் நடத்தியிருக்கா. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உன் பொண்டாட்டி இப்படி வேற ஆள் கூட சேர்த்து வச்சு பேசுறியே, இது நல்லாவா இருக்குன்னு அண்ணாமலை மனோஜை திட்டுறாருங்க. மெத்த படித்த மேதாவி இல்லைப்பா, அப்படி தான் செய்வான். ஏண்டா, அந்த பார்லர் அம்மா உன் பொண்டாட்டி, வேற ஏதாவது காரணம் சொல்லி டைவர்ஸ் வாங்க பாரு. ஒரு பொண்ணோட கேரக்டர் பற்றி தப்பாக பேசாத, புரியுதா அப்படின்னு முத்துவும் ரவியும் மனோஜுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. அப்போது சந்தோஷ்கிட்ட இருந்து ஃபோன் வருது. ப்ரோ, என்னை வந்து காப்பாற்றுங்க, என்னை ஒரு ஆள் போட்டு அடிக்கிறான், சீக்கிரமாக வாங்க ப்ரோ, இல்லைன்னா இந்த ஆள் என்னை அடிச்சே கொண்டுடுவான் போல இருக்குன்னு சொல்லி ஃபோனை வைக்க, இதாண்டா அப்பவே சொன்னேன்னு முத்து சொல்ல, சரி நான் போய் என்னாச்சுன்னு பார்க்குறேன்னு மனோஜ் கிளம்புறாரு. அண்ணாமலை, முத்து நீ அவன் கூட போன்னு முத்துவையும் மனோஜ் கூட அனுப்பி வைக்கிறாரு. மனோஜும் முத்துவும் சந்தோஷ் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு போக, அங்கே ரோஹிணி ஒரு சாட்டை அடி ஆளை ஏற்பாடு பண்ணி சந்தோஷை அடிக்க சொல்லியிருக்காங்க. முத்து அந்த ஆளை அடித்து துரத்த சந்தோஷ்கிட்ட மனோஜ் என்ன நடந்ததுன்னு விசாரிக்கிறாரு. ரோஹிணி சந்தோஷை ஃபோன் பண்ணி தனியாக வர சொன்னது, சந்தோஷ் ரோஹிணிகிட்ட தப்பாக பேசுனதுக்கு அந்த ஆளை விட்டு அடிக்க சொன்னதுன்னு சந்தோஷ் முழு கதையும் சொல்லி முடிக்கிறாரு. முத்து கிளம்ப சந்தோஷ் மனோஜ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. முத்து நடந்த விஷயத்த ரவி, மீனா, ஸ்ருதிக்கிட்ட சொல்கிறாங்க. மனோஜ் பண்ணினது தப்பு, இதை மனோஜ் தான் பண்ணியிருப்பார்னு சந்தோஷை போட்டு வெளுத்து வாங்கிட்டு அந்த ரோஹிணி ரொம்ப புத்திசாலின்னு மீனா சொல்ல, நீத்துவுக்கு இந்த மாதிரி சாட்டாடி ஆளை ஏற்பாடு பண்ணி தான் அவளையும் வெளுத்து எடுக்கணும், அப்போ தான் அவன் எங்கள் லைஃப்பை விட்டு போவான்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.